வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். நகைக்கடன் தள்ளுபடி. தமிழகத்தில் முதல்வர் விஜய் அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு தேர்ந்தெடுக்கப்பட்ட 8 வங்கிகள் மற்றும் 5 சவரனுக்குட்பட்ட நகைக்கடன்களை தள்ளுபடி செய்யப்படுமா என்று அறிவித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த சலுகையை பெற ஆதார் மற்றும் குடும்ப அட்டை விவரங்கள் சரியாக வழங்கப்பட்டிருக்க வேண்டும் மற்றும் கடன் வாங்கிய நகையின் எடை 40 கிராமுக்கு மிகாமல் இருக்க வேண்டும் என்பது அவசியம். இருப்பினும் கூட்டுறவு சங்க பணியாளர்கள், போலி நகையை அடகு வைத்தவர்கள் மற்றும் அரசு ஊழியர்களுக்கு இந்த தள்ளுபடி பொருந்தாது என குறிப்பிட்டுள்ள நிபந்தனைகள் விதிக்கப்பட்டிருக்கு. இலங்கை தமிழர், மறுவாழ்வு முகாம்களில் வசிப்பவர் மற்றும் ஓய்வூதியர்கள் இந்த திட்டத்தின் கீழ் பயன்பெற தகுதியுடையவர்களாக கருதப்படுவர். இந்த அறிவிப்பு தொடர்பான அரசாணை இந்த மாத இறுதிக்குள் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதன் பிறகு பொதுமக்கள் தங்கள் நகைகளை திரும்ப பெற்றுக் கொள்ளலாம். இந்த தகவல் விளக்குகிறது. இதர தகுதியற்றவர்களின் பட்டியல் இதில் ஆதாரமாக விரிவிக்கப்பட்டுள்ளது. கூட்டுறவு வங்கி நகைக்கடன் தள்ளுபடி அரசு அறிவித்தாலும் ஏன் லேட் ஆகுது? யாருக்கு இந்த பணம் தள்ளுபடி ஆகும் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் நிறைய பேர் கூட்டுறவு வங்கிகளிலும் சங்கத்திலும் நகைகளை அடகு வைக்குவது வழக்கம். ஆனால் இந்த இரண்டுக்கும் என்ன வித்தியாசம் என்று தெரியாமலேயே கடன் வாங்குகிறார்கள். தள்ளுபடி வரும் பொழுது ஏன் ஒன்றுக்கு வேகமாக கிடைக்கிறது, இன்னொன்றுக்கு லேட் ஆகிறது என்று புரியாமல் குழம்புகிறார்கள். இந்த இரண்டு அமைப்புகளும் உண்மையான வித்தியாசம் என்னவென்று இந்த சுருக்கமாக நான் சொல்லிடுறேன். கூட்டுறவு வங்கி நகைக்கடனும் கூட்டுறவு சங்க கடனும் ஒரே மாதிரி இல்லை. அப்படி தள்ளுபடியும் ஒரே முறையில் பெரிய வித்தியாசங்கள் இருக்கிறது. கூட்டுறவு சங்கங்கள் முழுக்க PACCS முழுக்க மாநில அரசின் கட்டுப்பாட்டில் இயங்குகிறது. குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம், கூட்டுறவு சங்கங்கள் அனைத்துமே மாநில அரசுடைய கட்டுப்பாட்டில் மட்டும்தான் இயங்குகிறது. இது நிர்வாக அமைப்பால் தான் தள்ளுபடி அறிவிப்பு வரும்பொழுது ஏகப்பட்ட குழப்பங்கள் வருகிறது. இதனால் தான் தள்ளுபடி வரும் என மக்கள் காத்து கொண்டு கிடக்கிறார்கள். இது ரொம்ப ஒரு விஷயம். தள்ளுபடி இன்றைக்கி வருமா நாளைக்கு வருமா அப்படின்னு மக்கள் காத்துட்ருக்காங்க. கூட்டுறவு தங்க நகை கடன்களுடைய தள்ளுபடி என்ன ஆயிற்று அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. கிராமப்புறங்களில் இருக்கும் கூட்டுறவு சங்கங்களில் பெரும்பாலும் சிறு மற்றும் குறு விவசாயிகள் தான் நகை கடன்களை வாங்குகிறார்கள். விவசாயத்தை ஊக்குவிக்க அரசு நிதி ஒதுக்குவதால் இந்த கூட்டுறவு சங்கத்தையே நாடுகிறார்கள். ஒவ்வொருத்தருமே இந்த கூட்டுறவு சங்கத்தை மட்டும்தான் நாடுகிறார்கள். முழுக்க மாநில அரசின் கட்டுப்பாட்டின் கீழ் இயங்கு கொண்டிருக்கிறது இந்த கூட்டுறவு சங்கங்கள். இதனால் பார்த்திங்கன்னா நிறைய பேர் கூட்டுறவு சங்கத்தில் நகைகளை அடகு வைக்க தொடங்கிட்டாங்க. இது தொடர்ந்து நாளுக்கு நாள் இப்படியே ஆக நகை கடன்களுடைய தள்ளுபடியும் அதிகரித்து இருக்கிறது. தகுதியானவர்கள் அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப சரியான ஆவணங்களை வழங்கியவர்கள், நகை கடன் பெறும்பொழுது ரேஷன் கார்டு, ஆதார் கார்டு எண்களை சரியாக பதிவு செய்தவர்கள் 100% தள்ளுபடியை பெற தகுதியானவர்கள். இலங்கை வாழ் தமிழர்கள், மறுவாழ்வு முகாம்களில் வசிக்கக்கூடிய இலங்கை வாழ் தமிழர்களுக்கு இந்த நகைக்கடன் தள்ளுபடி வழங்கப்படும். அரசு குடும்ப ஓய்வூதியர்கள், தமிழக அரசின் குடும்ப ஓய்வூதியம் பெறுவர்கள் நகைக்கடன் பெற்றிருந்தால் அவர்களும் இந்த திட்டத்தில் பெறுவார்கள். தகுதி இல்லாதவர்கள், 5 சவரனுக்கு மேல் கடன் பெற்றவர்கள், above 5 grams 40 கிராமுக்கு மேலே அல்லது 5 சவரனுக்கு மேலே நகைக்கடன் வைத்திருப்பவர்களுக்கு தள்ளுபடி பெற தகுதியற்றவர்கள். கூட்டுறவு சங்க ஊழியர்கள், கூட்டுறவு சங்கங்களில் பணியாற்றும் ஊழியர்கள், நிர்வாக குழு உறுப்பினர்கள், அவர்களது குடும்பத்தினருக்கும் இந்த தள்ளுபடி கிடையாது. போலி தங்க நகை திருப்பி செலுத்தியவர்கள், ஓகேங்களா, போலி நகைகளை அடமானம் வைத்தவர்கள் மற்றும் ஏற்கனவே நகைக்கடன்களை முழுமையாக திருப்பி செலுத்தவர்களுக்கு வழங்கப்பட மாட்டாது. டாக்குமெண்டேஷன் எரர், ஆவண குறைபாடுகள், ஆதார் மற்றும் ரேஷன் அட்டைகளை எண்களை வழங்காதவர்கள் அல்லது தவறாக வழங்கியவர்கள் தகுதியற்றவர்கள். அடிப்படை எலிஜிபிலிட்டி 5 சவரன் 40 கிராம்ங்க. பொதுத்துறை 8 வங்கிகள், 8 பப்ளிக் செக்டார் பேங்க்கில் இதை தள்ளுபடி கொடுக்க போகிறாங்க. ரெடி ஆகிக்கோங்க மக்களே. அரசாணை இந்த மாத இறுதிக்குள்ளார இதற்கான ஒரு அரசாணை வெளியிட போகிறாங்க. அரசாணையில் நகைக்கடன் தள்ளுபடியை குறித்து மிக சிறந்த அப்டேட் இருக்கும் அப்படின்றத எதிர்பார்க்கலாம். இந்த ஒரு வீடியோ பதிவு இதை பற்றி தான் விளக்குகிறது. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் நம்முடைய சேனலோடு இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.